அனைவருக்கும் வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணன். இந்த பகுதியில் மல்டிபிள் மயோலமாங்கிற இரத்த புற்றுநோயை பற்றி பார்க்கலாம். பொதுவாக எப்படி இது உருவாகுதுன்னு பார்த்தோன்னா, போனில் பிளாஸ்மா செல்ஸ்னு ஒன்று உருவாகும். அதோட ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா, தொற்று நோயிலேருந்து தடுக்கிறதுக்காக பிளாஸ்மா செல் நிறைய ஆன்டிபயோட்டிக்கில் உருவாக்குது. இதில் என்ன பிளட் கேன்சரில் என்ன பிரச்சனை, அந்த பிளாஸ்மா செல் அதிகமாக பாதிக்கப்படுது. எப்படின்னா, பிளாஸ்மா செல் அதீதமான புரோட்டீனை உற்பத்தி பண்ணுது. அது ரத்தத்துக்கு கொண்டு போய் கொடுக்குது. அதனால் ஒரே நேரத்தில் பல உறுப்புகள் பாதிக்கப்படுறதால் இது பேர் மல்டிபிள் மயோலமான்னு பேர் வந்தது. இது வரும்போது என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கல் இருக்கும், எலும்பு வலி அதிகமாக இருக்கும், கிட்னியோட ஃபங்க்ஷன் பாதிக்கப்படும் போது உடம்பு ஒரு அரிக்கிற மாதிரி இருக்கும், கால் பாதம் வீக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கிட்னியோட ஃபங்க்ஷன் பாதிக்கப்படும் போது ரத்தம் சுத்தமாகிற தன்மையும் பாதிக்கப்படுது. அதே போல் ஒவ்வொரு உறுப்புகள் பாதிக்கப்படுதும் போது அதோட ஃபங்க்ஷன் பாதிப்படையும். இருதய கோளாறு கொண்டு வரும், பிளட் சர்க்குலேஷன் சரியாக இருக்காது. அதே போல் ரொம்ப சோர்வாக இருப்பாங்க, எலும்பு வலி ரொம்ப அதிகமாக இருக்கும், மலச்சிக்கல் இருக்கும். வேறு என்ன பிரச்சனை இருக்குன்னா, நம்ம எது சாப்பிட்டாலும் நமக்கு செரிமானம் ஆகாத மாதிரி இருக்கும், வயிறு உப்புசமாக இருக்கும், கல் மாதிரி இருக்கும் வயிறு, பசியும் சரியாக எடுக்காது, உடம்பே பலவீனமாக இருக்கும், சோர்வாகவும் இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷன் தான் இந்த மல்டிபிள் மயோலிமா வந்தவங்களுக்கு காணப்படக்கூடிய சிம்டம்ஸாக இருக்கும். எப்போ என்ன பண்ணலான்னா, உணவில் விட்டமின் ஏ அதிகமாக எடுத்துக்கணும், விட்டமின் சி, அதே போல் லைகோபின், விட்டமின் இ. இது 4 மினரல்ஸும் கண்டிப்பாக தேவை. லைகோபின் பார்த்திங்கன்னா திராட்சையில் அதிகமாக இருக்குது, விட்டமின் சி ஆரஞ்சில் அதிகமாக இருக்குது, விட்டமின் ஏ கேரட்டில் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி விட்டமின்ஸ் எந்தெந்த காய்கறிகள் அதிகமாக இருக்கும் அதை நீங்கள் எடுத்துக்கணும். இந்த மல்டிபிள் மயோலமா பேஷண்ட்ஸ் இருக்கிறவங்க உணவில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். மஞ்சளும் ரொம்ப நல்லது. மஞ்சள் பால் குடிக்கலாம். பசும்பாலில் கொஞ்சமாக மஞ்சள் கலந்து நம்ம தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தாலும், ஏன்னா மஞ்சளுக்கு இந்த இரத்த புற்றுநோயை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த மஞ்சளை பயன்படுத்தலாம். வேறு என்ன நம்ம இதுக்கு எடுத்துகிட்டு போகலான்னா, பாட்டி வைத்திய முறை இந்த இரத்த புற்றுநோய்க்கு என்ன பெஸ்ட்டாக வேலை செய்யணும்னா, வெந்தயக்கீரை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். அதே போல் வில்வ சத்து இருக்குல்ல, வில்வ ஓட்டை எடுத்துகிட்டு வில்வ சத்து அதிலேருந்து எடுத்து சீனாக்கற்கண்டு கலந்து ஒரு கோலி குண்டு அளவு நம்ம தொடர்ந்து ஒரு 48 நாள் சாப்பிட்டு வரலாம். அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இன்னொரு விஷயம்னா, நிறைய தண்ணி குடிக்கணும். ஏன்னா தாகம் இதுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். சில கண்டிஷனில் தாகம் அதிகமாக இருக்கும், சில கண்டிஷனில் தாகமே எடுக்காது. ஆனாலும் தண்ணி கண்டிப்பாக கொடுக்கணும். காலையில் வெறும் வயிற்றில் 1.5 லிட்டர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவோம். யோகாசனம் தெரிஞ்சால் அதுவும் நீங்கள் பண்ணும்போது இன்னும் அதோட ஆக்டிவிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். யோகாவில் திரிகோணாசனம், பத்மாசனம், வஜ்ராசனம், பிராணாயாமத்தில் பிரம்மரி பிராணாயாமங்கிறது ரொம்ப ஸ்பெஷல் இந்த இரத்த புற்றுநோய்க்கு. இதை கையில் எடுத்து நம்ம பண்ணலாம். சித்தாவில் இதுக்கு என்ன மருந்துகள் கொடுக்கப்படுதுன்னா, ஆறுமுக சந்திரம், திருவங்க பருப்பம், திருகடுகு சூரணம், அமுக்ரா லேகியம் போன்ற மிக தரமான மருந்துகள் கொடுக்கப்படுது. இது ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். ஏன்னா உடம்பை வாத பித்த கபம் பிரித்து தான் இங்கே டயக்னோஸ் பண்ணுறாங்க சித்த மருத்துவத்தின் படி. அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் மருந்துகள் கொடுக்கப்படுது. அதே போல் அனுபானமும் மாறும். எந்த மருந்து எதோட கலந்து கொடுக்கணும் அந்த அனுபானமும் மாறுது. இந்த மருந்துகள் எந்த அளவுக்கு தீவிரமாக இருந்தாலும் கண்டிப்பாக அது குறைச்சி எடுத்துகிட்டு வரும் நார்மலுக்கு. ஆனால் என்ன பண்ணணும், கண்டிப்பாக உணவுலையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு, ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களுக்கு இதோட தாக்கு எப்படி இருக்குன்னா, மற்றவங்களுக்கு வரதை விட இவங்களுக்கு 3 மடங்கு அதிகமாக இருக்கும் அந்த தாக்குதல். அப்போது கண்டிப்பாக ஸ்மோக் பண்ணுறதா இருந்தாலும், குடிப்பழக்கம் இருந்தாலும் கண்டிப்பாக அதை நிப்பாட்டணும். ஏன்னா இது எடுத்துக்கிட்டு மருந்தும் நீங்கள் எடுத்துக்கினா மருந்தும் சரியாக வேலை செய்யாது, உடம்பை நாளடைவில் பாதிப்பை தான் கொண்டு வரும். அப்போ ரொம்ப கவனமாக இருக்கும். இதுக்கான காரணம் என்ன, மரபணு மாற்றம், பரம்பரை வழியாக இந்த பிரச்சனை வரும். வேறு யாருக்கு அப்படின்னா, 60 வயசுக்கு மேலே இருக்க ஆண்களுக்கு இது அதிகமாக வரதா ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. அதே போல் ரேடியேஷன்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம எப்போவுமே ஒரு ரேடியேஷன்லேயே இருக்கும். செல்ஃபோன்லேருந்து வரக்கூடிய ரேடியேஷன், லேப்டாப்பில் டிவிலேருந்து வரக்கூடிய ரேடியேஷன்ஸு, லைட்லேருந்து வரக்கூடிய ரேடியேஷன், இது எல்லாமே நம்ம உடம்பை பாதிக்குது. நம்ம சுற்றுப்புறம் அந்த அளவுக்கு மோசமடையும் போதும் நம்ம உடம்பு மோசமடையுது.
அதே மாதிரி பொல்யூஷன், இதுவும் மிக முக்கியமான காரணம். கால்சியம் குறைபாடு, விட்டமின் டி குறைபாடு கூட எலும்பை வந்து பாதிக்குது. ஸோ பிளாஸ்மா செல் வந்து பாதிக்கப்படுறதால தொற்று நோய்கள் வந்து ஈஸியாகவே வருது. அந்த சூழ்நிலைக்கு வரக்கூடிய தொற்று நோய்கள்லாம் நிறையவே இருக்குல்ல, அது எல்லாமே வந்து வரத்துக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி இதில் வந்து ரொம்ப குறைஞ்சிடும். அதுதான் இதில் இருக்கிற மிகப்பெரிய சிக்கல். அப்போ என்ன பண்ணலாம்னா, டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்லாம், ஒரு கேரட் சாப்பிட்லாம், அருகம்புல் சாறு சாப்பிட்லாம். இந்த 3ம் பார்த்தீங்கன்னா ரெகுலர் டயட்டாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். வேறு என்ன இதுக்கு சிறப்பாக பண்ணலாம் நல்லா இருக்கும்னா, முத்திரைகள் பண்ணலாம். என்ன முத்திரைன்னா அபான முத்திரை. அபான முத்திரை உடம்புல இருக்க டாக்ஸிக்கெல்லாம் வெளியேற்றும். அபான முத்திரையோட செயல்முறை விளக்கம் இப்படி தான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் அவ்வளோ பவர்ஃபுல்லான டெக்னிக் இது. இந்த முத்ரா வந்து ஒரு 20 மினிட்ஸ் பண்ணும். சாதாரணமாக நீங்கள் மடியில் வச்சுக்கலாம். எப்போல்லாம் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் இந்த அபான முத்திரையை வந்து நீங்கள் செய்யணும். இதை தொடர்ந்து செய்ய 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 இந்த இரத்த புற்றுநோயானது படிப்படியாக குறையும். அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான டெக்னிக். ஆனால் 1 வாரம் 2 வாரம் செஞ்சுட்டு எனக்கு பெருசாக ரிசல்ட் இல்லைன்னு சொன்னால் அது வராது. நம்ம 48 நாட்கள் 108 நாட்கள் அந்த மாதிரி தொடர்ந்து நம்ம வந்து இந்த முத்ராஸ் வந்து பயிற்சி பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி உணவு, அதுக்கேற்ற சித்தா மருந்துகள், இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் காம்போவாக நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தால் அந்த இரத்த புற்றுநோயோட தீவிரத்திலேருந்து கண்டிப்பாக வெளியே வர முடியும். நன்றி, வணக்கம். பென் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு பெல் ஐக்கான் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது கரெக்டாக அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து சேரும்.